வணக்கம் சார். வணக்கம். போன வீடியோல நீங்க இஜிஆர் பத்தி நெறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ நம்மளோட ஆடியன்ஸ்க்குமே இஜிஆர்னா என்ன இது டிஃபரெண்ட்டா இருக்கே கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல அப்படின்னு நெறைய கேட்டிருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டா அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கேளுங்க. ஃபர்ஸ்ட்டு இஜிஆர்னா அது என்ன சார்? என்ன கான்செப்ட் அது? சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு பொருள எடுத்து குடோன்ல வச்சுர்றீங்க. வீட்ல வைக்கிறதுக்கு பதிலாக குடோன்ல வைக்கிறீங்க. இப்போ வெளியூருக்கு போறீங்க. உங்களுடைய பொட்டி படுக்கைலாம் எடுத்துட்டு வந்து ரூம்லாம் எடுக்காம, அன்னைக்கே நீங்க சாயந்தரமே கிளம்புறீங்க. அப்ப என்ன பண்ணீங்கன்னா, க்ளாக் ரூம்ல போயிட்டு, அந்த பொட்டிய குடுத்துட்டு, ஒரு ரசீது குடுத்துருவான். இந்த ரசீது என்ன? உங்களுடைய உடைமைகளுக்கான ஒரு ரசீது. அதனுடைய ஒரு அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போனீங்கன்னா, வேர்ஹவுஸ் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லலாம். லாரி ரெசிப்ட் அப்படின்னா, இங்கேருந்து அந்த ஊருக்கு நான் வந்து ஒரு லாரியில ஒரு சரக்கு அனுப்பும்போது, எல்லார் டாக்குமெண்ட் உங்களுக்கு அனுப்பிச்சுடுவேன். லாரி வந்து உங்ககிட்ட சேர்ந்துரும். அந்த எல்லாரும் குடுத்தீங்கன்னா தான் சரக்கு டெலிவரி ஆகும். அதே மாதிரி இந்தியால கோல்ட நீங்க இந்த இஜிஆர் மூலியமா நீங்க வச்சுக்கலாம். கோல்டா வாங்கினீங்கன்னா, நகையா வாங்கிட்டீங்க, காயினா வாங்கிட்டீங்க, ஏதோ பிஸ்கட்டா வாங்கிட்டீங்க. அப்போ அத எடுத்து வீட்ல பூட்டி வைக்கணும். அப்ப சேஃப்டி. அது ஒரு மெயின் கன்சர்ன். ஸோ அதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், லாக்கர்ல வைக்கிறீங்க. லாக்கர்ல வச்சா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய லாக்கர் எடுத்தீங்கன்னா, வருஷத்துக்கு ரூ. 10,000 இருக்கும். ரூ. 10,000, 12,000, 15,000 வரும். சின்ன லாக்கர் எடுத்தீங்கன்னா, ரூ. 8,000 மினிமம். ஸோ அதில எவ்வளோ தான் வைக்க முடியும்? ஸோ அப்போ இதுக்காக வந்தது தான் 2021 செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து வால்ட் மேனேஜர் ரெகுலேஷன் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இதுதான் ஆரம்பம். வால்ட் மேனேஜர் அப்படின்னா அவங்க பெரிய பெரிய வால்ட்ஸ், அதாவது சேஃப்டி வால்ஸ் வந்து பில்ட் பண்ணி, அந்த அந்த பில்டிங்கே வந்து 4 பக்கமும் செவுரு தான் இருக்கும். மேலேயும் தளம் இருக்கும். எந்த பக்கம் செவுரு, இந்த பக்கம் செவுரு தான் இருக்கும். ஒரே ஒரு டோர் மட்டும் தான் இருக்கும். உள்ள ஃபுல்லா வால்ட் தான் இருக்கும். 100% செக்யூரிட்டி அது. அந்த வால்ட்ல நீங்க கோல்டு வாங்குனீங்கன்னா, இம்மீடியட்டா என்ன பண்ணிருவாங்க, அந்த பேப்பர் ஈக்குவலன்ட்டா கோல்ட எடுத்து, உங்களுடைய கோல்ட எடுத்து வால்ட்ல வச்சு பூட்டி வச்சுருவாங்க. உங்களுக்கு எப்ப வேணுமோ, நீங்க இஜிஆர குடுத்து கோல்டு வாங்கிக்கலாம். இந்த நெறைய அட்வர்டைஸ்மென்ட்லாம் வரும். எதுக்கு நகைய நீங்க வீட்ல பூட்டி வைக்கிறீங்க? எங்ககிட்ட குடுங்க நாங்க கடன் தர்றோம். அப்படின்னு அந்த மாரிலாம் வரும். இந்த வால்ட் மேனேஜர் என்ன சொல்றாங்க, வீட்ல நகையா வச்சுக்காதீங்க. அது எங்ககிட்ட குடுங்க. இப்போ 99.5% பியூரிட்டி, 99.9% பியூரிட்டி. அந்த கோல்டே வந்து இப்ப நீங்க குடுக்குற நகையில வந்து செம்புலாம் கலந்திருக்கும். ஸோ அவன் அப்படி குடுத்தான்னா, அதுல எவ்வளவு கோல்டு இருக்கோ, அந்த கோல்டுக்கு ஈக்குவலன்ட்டா நீங்க ஒரு 8 சவரன் குடுக்குறீங்க. ஆ இல்ல 10 சவரன் குடுக்குறீங்க. இல்ல 50 சவரன் குடுக்குறீங்க. ஸோ 50 சவரன்னா 400 கிராம்ஸ். ஸோ அந்த 400 கிராம்ல செம்பு கம்பெல்லாம் மைனஸ் பண்ணா அது ஒரு 360 இல்ல 380 கிராம் வரும். அந்த 380 கிராமுக்கு ஈக்குவலன்ட்டா உங்களுக்கு இஜிஆர் குடுத்துருவான். இஜிஆர்ங்கிறது எலக்ட்ரானிக் ரெசிப்ட், கோல்ட் ரெசிப்ட். ஸோ உங்களுடைய டிமேட் அக்கவுண்ட்ல கிரெடிட் குடுத்துருவான். பேப்பரா குடுக்கறதுக்கு பதிலா அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடும். ஸோ நீங்க கோல்ட ஹோல்டு பண்றதுக்கு ஈக்குவலன்ட். அத வந்து உங்க வீட்ல வச்சுட்டு இருக்கிறது ஈக்குவலன்ட். ஸோ நான் நகையா வச்சுக்கிறதுக்கு பதிலா, காயினா, பிஸ்கட்டா வச்சுக்கிறதுக்கு பதிலா இஜிஆரா வச்சுட்டு இருக்கலாம். இதுல அட்வான்டேஜ் என்ன? நகைய வந்து இஜிஆரா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா டாக்ஸ் கிடையாது. இஜிஆர கோல்டா கன்வெர்ட் பண்ணாலும் டாக்ஸ் கிடையாது. நகைய வித்து பணம் பண்ணீங்கன்னா அப்ரிசியேஷனுக்கு டாக்ஸ் உண்டு. ஓகே. அதே மாரி இஜிஆர மார்க்கெட்ல வித்தீங்கன்னா, இஜிஆர வாங்கும்போது ரூ. 2,00,000, மார்க்கெட்ல விக்கும்போது கோல்டு ரேட்டுக்கு ஈக்குவலன்ட்டா ரூ. 2,40,000 ஆகும். அப்ப ரூ. 40,000 டாக்ஸ் கட்டணும். ஸோ இஜிஆர வாங்கி வித்தீங்கன்னா டாக்ஸ் ஒண்ணு. கோல்ட இஜிஆர கன்வெர்ட் பண்ணீங்கன்னா, கன்வர்ஷனுக்கு டாக்ஸ் கிடையாது. அதே மாரி இஜிஆர கோல்டா கன்வெர்ட் பண்ணாலும் டாக்ஸ் கிடையாது. கன்வர்ஷனுக்கு நோ டாக்ஸ். இன்கம் டாக்ஸ் சட்டத்துல செக்ஷன் 47(7)(d) அப்படிங்கிற ஒரு சட்ட பிரகாரம் கன்வர்ஷனுக்கு வரி கிடையாது. வரி விலக்கு. ஆனா அத வித்து பணம் பண்ணீங்கன்னா வரி வரும். டாக்ஸ். ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்கிறேன். இப்ப என்கிட்ட இருக்கிற நகைய நான் இஜிஆரா குடுத்து மாத்த முடியுமா? மாத்தலாம். ஓகே. ஆனா, அதுல இப்போ நீங்க வந்து நகையில வந்து செம்பெல்லாம் கலந்திருக்கும்னு சொன்னேன். அப்பதான் அது வந்து நகையா வரும். ஸோ அது வந்து ஒரு 50 அ சவரன் இருக்கு. ஸோ எனக்கு 50 சவரன்னா 400 கிராமு. 400 கிராமுக்கு நீங்க இஜிஆர் குடுங்கன்னா குடுக்க மாட்டான். ஸோ அதுல வந்து பியூரிட்டி கோல்டு தான். ஏன்னா வால்ட்ல வைக்கும்போது உங்க நகைய எடுத்து அப்படி வைக்க மாட்டான்.
உங்கள் நகையில் இருக்கிற 99.5% வேணுமா இல்லை 99.9% வேணுமா அப்படின்னு கேட்பான். ஸோ அந்த பியோர் கோல்டுக்கு தான் ஈக்குவலண்ட்டாக உங்களுக்கு ஈஜிஆர் கிடைக்குமே ஒழிய உங்களுடைய கோல்டு இதுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வால்ட்டில் என்ன இருக்கும்? கோல்டு பிஸ்கட்ஸாக தான் இருக்கும். ஈக்குவலண்ட் டு த கிராம்ஸ். நீங்கள் என்ன கிராம்ஸ் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்களோ அந்த ஆகுங்க. ஸோ அதனால் என் கோல்டு தான் எனக்கு வரும் நீங்கள் கேட்க முடியாது. நீங்கள் நகையை கொடுத்துட்டீங்கன்னா அது ஈக்குவலண்டான பியூரிட்டி கோல்டுக்கு ஈஸியாக கொடுத்துருவான். அந்த கோல்டு எடுத்து வால்ட்டில் வச்சு பூட்டிடுவான். ஆனால் வருஷத்துக்கு நீங்கள் ஸ்டோரேஜ் சார்ஜஸ் கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து உங்கள் கோல்டு உள்ளே வச்சுட்டு இருக்காங்களே. நீங்கள் பேங்க் லாக்கருக்கு வந்து வருஷத்துக்கு 10,000 கொடுக்கறது வரலாம். அவங்க வந்து 15 ரூபா ஒரு நாளைக்கு 1 கிலோக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. 15 ரூபா ஒரு நாளைக்கு 1 கிலோ. இப்போ நீங்கள் வந்து இப்போ வருஷத்துக்கு என்ன ஆகும்? 1 கிராமுக்கு 5 ரூபா 40 பைசா வரும். அப்போது நீங்கள் ஒரு 50,000 வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது 2160 ரூபா ஆகும் ஒரு வருஷத்துக்கு. கஸ்டடி சார்ஜஸ், ஸ்டோரேஜ் சார்ஜஸ் அப்படின்னு வரும். ஏன்னா உங்கள் கோல்டை அவன் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான். ஸோ இது ஈக்குவலண்ட் டு பேங்க் லாக்கர் சார்ஜஸ். ஏன்னா உங்கள் கோல்டை சேஃபாக வச்சுருக்கேன். இப்போது பொண்ணு கல்யாணம், என்னோடய பையனுடைய இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஈஜிஆரை திரும்பவும் அந்த வால்ட் மேனேஜர்கிட்ட கொடுத்தா கோல்டாக டெலிவரி கொடுத்துரும். ஆனால் நீங்கள் நகையாக கொடுத்தீங்க, அவன் கிராம்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஈஜிஆர் கொடுத்தான். திரும்ப ஈஜிஆரை கொடுத்தீங்கன்னா கோல்டு பியூர் கோல்டாக தான் கொடுப்பான். 24 கேரட் கோல்டு தான் கொடுப்பான். அது 99.5 இல்லை 99.9. இந்த கான்செப்ட் கேட்கும்போது சாவரின் கோல்டு பாண்ட்ஸும் இதே மாதிரி ஒரு பேப்பர் ஃபார்மேட்டில் நம்ம கோல்டுக்கு ஈக்குவலண்ட்டாக கொடுக்குறது தான். ஸோ இந்த 2 ஸ்கீமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? சாவரின் கோல்டு பாண்ட்ஸுக்கும் இதுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான். அங்கே வந்து கோல்டு பாண்ட்ஸ் வந்து அது ஒரு கடன் பத்திரம். ஸோ அதை கோல்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது. இது ஈக்குவலண்ட் டு ஃபிசிக்கல் கோல்டு. வேணும்னா ஃபிசிக்கல் கோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கோல்டோட ஈஜிஆராக வாங்கி ஈஜிஆராகவே விற்றுடலாம். நீங்கள் கோல்டாக கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இன்னி தேதிக்கு கோல்டு வந்து 7,200 ரூபா. அதுக்கு ஒரு 100 கிராம் வாங்குறீங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஈஜிஆர் வாங்கும்போதே 1 கிராம், 10 கிராம், 100 கிராம் இப்படி தான் வாங்க முடியும். ஸோ இப்போ என்கிட்ட 8 கிராம் வாங்குறீங்க. 8 கிராம்னா 8 1 கிராம் வாங்கலாம். ஸோ 18 கிராம் வேணா ஒரு 10 கிராம் வாங்கிட்டு 8 1 கிராம் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் அவன் கிரெடிட் கொடுப்பேன். ஸோ வாங்கிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு 7,200 வந்து 7,500 ஆயிருக்கும். அப்போ அந்த 300 ரூபா உங்களுடைய டிஃப்ரென்ஸ். ஸோ இன்றைக்கி ஈஜிஆர் வாங்கினா 7,200 1 கிராம் கொடுத்து வாங்கணும். அதே விற்றீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் வந்துடும். ஸோ அந்த அப்ரிசியேஷன் சாவரின் கோல்டு பாண்ட் வந்து வாங்கலாம். அந்த கோல்டு பாண்டோட அப்ரிசியேஷனுக்கு தான் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டோம். இங்கேயும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் அது ஈக்குவலண்ட் தான். ஆனால் ஒரே ஒரு பெனிஃபிட் என்ன? கோல்டை கன்வெர்ட் பண்ணலாம். ஈஜிஆரை திரும்ப கோல்டாக கன்வெர்ட் பண்ணலாம். இந்த பெனிஃபிட் இருக்கு. இந்த ஈஜிஆர் பொறுத்த வரைக்கும் லாக்இன் பீரியட்னு ஏதாவது இருக்கா? இல்லை குறைஞ்சது இவ்வளோ நாளாவது அதில் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கா? கண்டிஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் கோல்டை எத்தனை வருஷம் வேணாலும் வச்சு. அதனால தான் இந்த செபி மேனேஜர்ஸ், செபி வால்ட் மேனேஜர்ஸ்னு பேர். இந்தியாவிலே 3 பேருக்கு மட்டும்தான் அந்த லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அஹமதாபாத்தில் சீக்வல் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க செபி. பாக்கி 2 பேர் வந்து பாம்பேயில் இருக்காங்க. பிரிங்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. இன்னொன்று வந்து மால்கா அமித் ஜேகே லாஜிஸ்டிக்ஸ். இவங்க 2 கம்பெனி பாம்பேயில் இருக்குது. இவங்க மட்டும்தான், 3 பேருக்கு மட்டும்தான் செபி வால்ட் மேனேஜர் லைசன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க மட்டும்தான் இந்த எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்டை வந்து ஈக்குவலண்ட் ஆஃப் கோல்டு. ஸோ எவ்வளவு ஈஜிஆர் மார்க்கெட்டில் இருக்கோ அது ஈக்குவலண்ட்டாக இவங்ககிட்ட கோல்டு இருக்கும். ஓகே. 2வது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இதை நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ஸோ ஆனால் அதுக்கு இப்போ கண்டிஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஈஜிஆரை லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து, ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்த எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்டாக இஷ்யூ பண்ணுறது யார் அப்படின்னா இந்த வால்ட் மேனேஜர்ஸ் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அவங்க இஷ்யூ பண்ணிவிட்டு எப்படி திரும்ப விற்கிறது? அப்போ அதை லிஸ்ட்டு பண்ணணும். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட்டு பண்ணால் யார் வேணுனாலும் வாங்கிக்கலாம். ஸோ என்னுடைய கோல்டை நான் வால்ட் மேனேஜர்கிட்ட கொடுத்து ஈஜிஆரை வாங்கிட்டேன். அப்போ நான் பணம் பண்ணணும் அப்படின்னா அவர்கிட்ட திரும்ப ஈஜிஆர் கொடுத்தா கோல்டு தான் கொடுப்பார். அவர் பணம் கொடுக்க மாட்டார். மார்க்கெட்டில் ஏன்னா ஈஜிஆர் வந்து எல்லோரும் இஷ்யூ பண்ண முடியாது. வால்ட் மேனேஜர் வந்து ஈஜிஆரை வந்து இந்தாங்க வாங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன், பணம் வாங்கிட்டு ஈஜிஆர் கொடுக்க முடியாது.
கோல்ட வாங்கிட்டு தான் ஈஜிஆர் குடுக்கலாம். ஸோ, அது ஈக்குவலன்ட்டா ஒரு கோல்டு வச்சுக்கணும். ஸோ, வால்ட் மேனேஜர் வில் நாட் டீல் இன் கேஷ். அவர் கோல்டுல மட்டும் தான் டீல் பண்ணுவார். கோல்ட குடுத்தீங்கன்னா ஈஜிஆர் குடுப்பார். ஈஜிஆர் குடுத்தீங்கன்னா கோல்டு குடுப்பார். அப்ப நீங்க பணம் எப்படி பண்றது? அவர் குடுக்க மாட்டார் பணம். அதனால தான் மார்க்கெட்டுக்கு போணும். ஸோ, எக்ஸ்சேஞ்சில வந்து இந்த ஈஜிஆர லிஸ்ட் பண்ணுவார். ஸோ, இந்த வால்ட் மேனேஜர்ஸ்லாம் லிஸ்ட் பண்றாங்க. ஸோ, அதுக்கு வேற இன்டர்மீடியரிஸ்லாம் இருக்காங்க. அவங்க லிஸ்ட் பண்றாங்க. ஸோ, லிஸ்டட் ஈஜிஆரான்னு கேட்டுக்கணும். ஸோ, இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, ஈஜிஆர் லிஸ்டடா இருந்ததுன்னா மார்க்கெட்ல வித்துடலாம். இப்போ நீங்க சொல்லும்போது அகமதாபாத்லயும், பாம்பேலயும் தான் இந்த வால்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சென்னையில இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற ஒருத்தர் இதுல இன்வெஸ்ட் பண்ணணும், என்னோட கோல்ட வந்து ஈஸியரா வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க என்ன ப்ராசஸ் கோ த்ரூ? ஓகே. இன்டர்மீடியரிஸ் இருக்காங்க. ஸோ, செபி ரிஜிஸ்டர்டு இன்டர்மீடியரிஸ் தான். ஏன்னா செபி ரிஜிஸ்டர்டு என்டிட்டீஸ் அவங்க. இவங்கள வந்து ஆர்இ அப்படின்னு சொல்லுவோம். ரெகுலேட்டட் என்டிட்டீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ, அவங்களுடைய அசோசியேட்ஸ், அவங்களுடைய இங்க புரோக்கர்ன்னு சொல்லக்கூடாது. அவங்கலாம் தே ஆர் ஆல் அசோசியேட்ஸ், பிசினஸ் அசோசியேட்ஸ் ஆஃப் இந்த வால்ட் மேனேஜர் அசோசியேட்ஸ். அக்ராஸ் த கண்ட்ரி அவங்களோட ஆஃபீஸஸ்லாம் வந்து எந்த சேலம்ல இருக்கீங்க, திருப்பூர்ல இருக்கீங்க, திருநெல்வேலியில இருக்கீங்க அப்படின்னா அந்த அவங்களோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அவனே சொல்லுவான். நீங்க இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்களா? ஸோ, எங்களுடைய பிசினஸ் அசோசியேட் கிட்ட போயிட்டு நீங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கோல்ட டீல் பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்டர்ட் அவன் அந்த கோல்டு ஆசாரி வேணும். ஸோ, எவ்வளோ அதில் பியூரிட்டி கோல்டு இருக்குன்னுலாம் வேணும். ஸோ, அதனால் கோல்டை நீங்கள் டெலிவரி பண்ணணும். டெலிவரி பண்ணி ரெசிப்ட் ஆகும். ஸோ, இதுக்கெல்லாம் வந்து செயின் ஆஃப் ஆத்தரைஸ்டு பீப்புள் அவனோட சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ, அவங்க கிட்ட போயிட்டு கோல்டை கொடுத்தா அவன் வந்து எவ்வளோ கிராம் இருக்குன்னு பார்த்து அதில் பியூரிட்டி எவ்வளோ இருக்குன்னு அசஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. இதுதான் பியூரிட்டி. நீங்கள் அது ரைட்டாக தப்பான்னு வெளியில் கூட கேட்டுக்கலாம். கேட்டுட்டு இவ்வளோ தான் பியூரிட்டி கோல்டா? ஸோ, நீங்கள் பல பேர்கிட்ட வாங்கியிருக்கலாம். பல ஜுவல்லரி ஷாப்பில் வாங்கியிருக்கலாம். வால்ட் மேனேஜர் கிட்ட வைக்கும்போது தான் தெரியும் அதில் எவ்வளவு கோல்டு பியூரிட்டி இருக்குன்னு. அது வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டை தான் நம்ம நம்பின்னு இருப்போம். எங்களுதில் தான் வந்து சேதாரம் கம்மியாக இருக்குது, செய்கூலி கம்மியாக இருக்குது, கோல்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு. இதை வந்து ஒரு வால்ட் மேனேஜர்கிட்ட கொடுத்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி பாருங்க. அன்றைக்கி தெரியும் எங்கிட்ட இருக்கிற கோல்டில் எவ்வளோ கோல்டு சுத்தமான கோல்டு. இப்போ என்கிட்ட ஃபிசிக்கல் கோல்ட்லாம் எதுவுமே இல்ல. ஒரு ரூ. 1,00,000 பணம் இருக்கு அப்படின்னா, நேரா அந்த பணத்த குடுத்து நான் இந்த ஈஸிஆர் வாங்கி வச்சுக்க முடியுமா? குட் பண்ணலாம். அப்போது அவங்க கிட்ட ஸ்டாக் இருக்கணும். ஸோ, எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்கிட்ட கோல்டு கிடையாது. ஸோ, நான் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ, இவங்கள கான்டாக்ட் பண்ணி எனக்கு வந்து இத்தனை கிராம்ஸ் கோல்டு வேணும் அப்படின்னா, அப்போ கோல்டு ஸ்டாக்கில் இருக்கணும். அப்போ இவங்க ட்ரேட் பண்ணணும். அதனால தான் மார்க்கெட்டில் இவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, யார் வந்து கோல்டு இருக்கோ அவங்க இதை கன்வெர்ட் பண்ண. சரி, இந்தியாவில் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லாஸ்ட் டைமு. ஸோ, 2,44,000 டன்னு தான் கோல்டு இருக்குது. அதில் வெளியில் எடுத்தது 1,87,000 டன்னு. இன்னும் 57,000 டன் ஒன்றும் எடுக்கலை. கோல்டு கம்மியாக தான் இருக்குது இந்தியாவில். அது இந்தியாவில் இல்லை, வேர்ல்டுலேயே. ஸோ, சைனாவில், சவுத் ஆஃப்ரிக்காவில், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி இடத்துல தான் வந்து கோல்டு இருக்குது. அதனால தான் நீங்கள்லாம் இம்போர்ட் தான் கோல்டு பண்ண முடியும். ஸோ, இன்றைக்கி கோல்டை வந்து எங்கேருந்து கொண்டு வர முடியாது. இருக்கிறது தான் டீல். ஸோ, அதனால் எப்போவுமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ, என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா நான் ஈஜிஆர் வாங்கணுன்னா மார்க்கெட்டில் தான் வாங்கணும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் வாங்கணும். வால்ட் மேனேஜர்கிட்ட போயிட்டு கேட்டிங்கன்னா அவங்க விற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலை என்ன? நீ கோல்டு கொடுத்தேன்னா ஈஜிஆர் கொடுப்பேன், ஈஜிஆர் கொடுத்தேன்னா கோல்டு கொடுப்பேன். அது அவங்க வேலை. அதை சேஃபாக வச்சுப்பாங்க. அவங்கக்கிட்ட கோல்டை கொடுத்துட்டிங்கன்னா ப்ராப்பராக வச்சுப்பாங்க. ஸோ, சுற்றி வர சிசிடிவி கேமரா இருக்கும், கார்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து 24/7 உங்கள் கோல்டை வந்து பல நாள் வச்சுப்பாங்க. அதுக்கு தான் நீங்கள் வந்து அந்த அமௌண்ட். சார்ஜஸ் கொடுக்குறீங்க. ஸோ, அது அவங்களுடைய பொறுப்பு. அதனால தான் செபி அவங்கள வந்து ரெகக்னைஸ் பண்ணிடும். இன்னுமே நெறைய பேருக்கு லைக் பேரண்ட்ஸ் ஒரு 40+ இருக்கிறவங்களுக்கு இந்த கோல்டு பீஸ் மாதிரி டிஜிட்டல் கோல்ட ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் பயப்படுறாங்க. ஃபிசிக்கல் கோல்டு தான் வந்து பயங்கரமா நம்புறாங்க. அதுதான் ரிஸ்க் கம்மின்னு நினைக்கிறாங்க. ஸோ, இந்த ஈஜிஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதில் ரிஸ்கே சுத்தமா இல்லையா? கம்ப்ளீட்டா ஒருத்தவங்க அதை நம்பலாமா? இதில் ரிஸ்கே கிடையாது. 2வது இதில் ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் லைசன்ஸ்டு செபி லைசன்ஸ்டு 3 பேர் இருக்குது. அவங்க மானிட்டர் அவங்க எப்படி லைசன்ஸ் கொடுப்பாங்க? அவங்களுக்கு இடம் இருக்கணும், வால்ட் இருக்கணும். வால்ட் வந்து சேஃபான எந்த மாதிரி வால்ட் வச்சுன்னு இருக்காங்க, அது வந்து எந்த இடத்துல இருக்குது, அதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. இவ்விடத்தில் கோல்டு வால்ட்டு தங்கம் வந்து இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியாது. இந்த இடத்துல தங்கம் இருக்குப்பா, தங்கம் இருக்குப்பா. அந்த இடத்துல பில்டிங்கில் வந்து பில்டிங்கு பேர் இருக்காது, ஒன்றும் இருக்காது, பில்டிங் மட்டும் இருக்கும். என்ன இருக்குது அப்படின்னே தெரியாது. அங்கே வால்ட் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ, அந்த மாதிரி
ஒரு இடத்துல அவங்க வந்து வாலெட்டை வச்சுருப்பாங்க. ஸோ உங்கள் கோல்டை வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த இடத்துல வச்சு அவன் சேஃப் லாக்கரில் அவங்க வச்சுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கோல்டு வேணும் அப்படின்னா அடுத்த நாளே கிடைக்காது. நீங்கள் சொன்ன உடனே கன்வெர்ட் பண்ண உடனே EGR கொடுத்தவொடனே அவன் வந்து T+1 T+2 T+3 டெலிவரி கொடுப்பான். அதாவது இன்னைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா டெலிவரி உங்களுக்கு 2 நாளில் தான் கோல்டு கொடுப்பான். அதுவும் பியூர் கோல்டு தான் கொடுப்பான். 1 கிராம் 10 கிராம் 100 கிராம் 1 கிராம் காயின் 10 கிராம் வில்லையாக இருக்கும். 1 கிராம் மட்டும் வில்லையாக இருக்காது, அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். 10 கிராம் வந்து ஒரு ஒரு சின்ன பிஸ்கட் மாதிரி இருக்கும். 100 கிராம் வந்து நல்ல வெயிட்டான பிஸ்கட்டாக. நீங்க சொன்னீங்க அந்த வால்ட்டுக்காக நம்ம வருஷம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும்னு. இதை தாண்டி இதுல வேற ஏதாவது சார்ஜஸ் அண்ட் டாக்ஸஸ்? கிடையவே கிடையாது. இது ஒன்றே மட்டும் தான். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு பேங்க் லாக்கர் சார்ஜஸ் மாதிரி. ஓகே. EGR பத்தி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இருந்த நிறைய டவுட்ஸ் நானும் கேட்டிருக்கேன். மேபி அவங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். மேலும் ET தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.